நம்ம சேலஞ்சில் வந்து டே 8 நம்ம நேற்று வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 100K 10K அக்கௌண்ட்டில் வச்சு யூஸ் பண்ணி 36,000 இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி 22,000 வந்து ப்ராஃபிட்டாக ஈஸியாக எடுக்கலாம். ஃபண்டட் அக்கௌண்ட்டை வச்சு. அது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். பிகினருக்கு கூட ஈஸியாக எப்படி பே அவுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். போய் சேனல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவார்டு எப்படி அதிகமாக எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து 100K வந்து 10K சேலஞ்ச் போட்டிருக்கேன். இதிலே வந்து சினாரியோ வந்து 100Kக்கு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 100Kனா 10 100K வாங்கியிருக்கேன். 10 100Kனா ஒரு 100K அக்கௌண்ட் வந்து $400 to $500 வரும். இப்போ நம்ம $400 எடுத்துக்கோம். மேவனில் வந்து நம்ம $400 வாங்கலாம். இப்போ ஒரு 10 அக்கௌண்ட் வாங்கினேன். 10 அக்கௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னா $4,000 வரும் மேவனில். இப்போ $4,000 வந்து ஐஎன்ஆரில் எவ்வளோ வரும்னா 3,60,000 வரும். இங்கே 3,60,000 வந்துச்சுன்னா மொத்தம் 10 அக்கௌண்ட் வாங்கலாம். 3,60,000 10 அக்கௌண்ட்டில் இருந்து இந்த 5 அக்கௌண்ட்டில் இருந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 ஃபேஸ் இருக்குது. இந்த 5 அக்கௌண்ட்டில் இருந்து ஒரே ஒரு லைவ் அக்கௌண்ட்டு தான் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். மீத 4 வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஓகே, இதே சினாரியோ இங்கே எடுத்துக்கோம். இந்த 5 அக்கௌண்ட்டில் வந்து 4 ஃபெயில் ஆகிட்டேன், 1 மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் என்கிட்ட எத்தனை அக்கௌண்ட் இருக்கும்? 2 100K இருக்கும். 2 100Kல நான் ஒரு 100Kல 8% எடுத்துக்கிறேன். இப்போ 8% எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து $8,000 வரும். அதில் வந்து $1,060 80% போயிடுச்சுன்னா இப்போ வந்து $6,400. $6,400ன்றது வந்து இதில் 5,80,000 கிட்ட வரும். 5,80,000 இப்போ வந்து பே அவுட் எடுத்துருக்கோம். இது 10 அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டில் 8% எடுத்துருக்கேன். இதே சினாரியோவில் நான் வந்து 10 அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இதில் எனக்கு 4 அக்கௌண்ட் வந்து லைவ் அக்கௌண்ட் வரலாம், 5 அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்ட் வரலாம், 6 அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்ட் வரலாம். நான் வந்து எவ்வளோ கம்மியாக, அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சினாரியோ, எவ்வளோ சினாரியோ கம்மியாக இருக்கோ ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். அந்த ஒரு அக்கௌண்ட்டில் நான் 8% எடுப்பேன். ஏன்னா 10 அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு அக்கௌண்ட்டில் பே அவுட் எடுக்கிறது ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். நீங்கள் டெய்லி ட்ராடவுன் அடிக்க விடாமல் ஓவரால் ட்ராடவுன் அடிச்சுன்னா ஓகே, இட்ஸ் லீவ். நீங்கள் டெய்லி ட்ராடவுன் அடிக்க விட்டீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணல. ஒரு அக்கௌண்ட்டை வந்து அதிகபட்சம் 3 நாள் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் 1 பாஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் ஃபேஸ் 2 இருக்கும். 3 நாள் அதிகபட்சம். ஒன்று பாஸ் பண்ணணும், இல்லை ஃபெயில் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குறது தான் முக்கியம். இப்போ வந்து எவ்வளோ போச்சுன்னா 5,80,000ல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 3,60,000. அது போச்சுன்னா 2,20,000 நம்மகிட்ட இருக்கும். ஜஸ்ட் ஒன் அக்கௌண்ட்டில். அது போக இந்த அக்கௌண்ட்டு நம்மகிட்ட இருக்கும். அது போக இதிலேருந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு 4 அக்கௌண்ட் நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா பேலன்ஸ் 3 அக்கௌண்ட் இருக்கும். அது போக இந்த அக்கௌண்ட் இருக்கும். அது போக நான் இன்வெஸ்ட் பண்ணது போக 2 lakh என்கிட்ட ப்ராஃபிட் இருக்கும். இப்போ பேலன்ஸ் வந்து எனக்கு 4 அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்ட் இருக்குது. அதுலேருந்து ஒரு அக்கௌண்ட்டில் பே அவுட் எடுத்தாலே, இன்னொரு 8% எடுத்தாலே இட்ஸ் அரௌண்ட் 5,80,000. 5,80,000 ப்ளஸ் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 7 lakh 8 lakh வந்துச்சு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்.